உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டிஜிட்டல் உலகமே கடந்த 1.5 ஆண்டுகளாக உற்றுநோக்கிக் கொண்டிருக்கும் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி தம்பதியரின் விவாகரத்து விவகாரம் தற்போது பாடகி கெனிஷா பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள 30 நிமிட விளக்க வீடியோவால் புதியதொரு திருப்பு முனையை எட்டியுள்ளது. 15 ஆண்டு கால திருமண பந்தத்தை ரவிமோகன் திடீரென முறித்து கொண்டதற்கு அவருடன் நெருக்கமாக வலம் வந்த கெனிஷா தான் முதன்மை காரணம் என நெட்டிசன்களும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த மோதலின் உச்சகட்டமாக கெனிஷாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து ஆர்த்தியை பற்றி அவதூறான கருத்துக்கள் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து ஆர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர்ந்தார். இத்தகைய பரபரப்பான சூழலில்தான் தன் மீதான விமர்சன கணைகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அதிரடி விளக்க வீடியோவை கெனிஷா வெளியிட்டுள்ளார். அதில் தன் மீதான பழிகளை திட்டவட்டமாக மறுத்துள்ள கெனிஷா, ஆர்த்தியை பற்றி அவதூறு கமெண்ட்டுகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை தொழில்நுட்ப ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார். தான் மேடையில் பாடிக்கொண்டிருந்த நேரத்தில் தன் இன்ஸ்டாகிராம் கணக்கு மர்ம நபர்களால் ஹேக் செய்யப்பட்டதாகவும் சென்னையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து சாட்பாட்ஸ் மூலம் அந்த அவதூறு கருத்துக்கள் பதிவிடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரவிமோகன் மனரீதியாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகி உடைந்திருந்த தருணத்தில் அவருக்கு ஒரு மனநல ஆலோசகராக மட்டுமே தான் வழிகாட்டியதாகவும் தற்போது ஒரு நல்ல நண்பராக மட்டுமே அவருடன் பயணிப்பதாகவும் மற்றபடி ஒருவருடைய குடும்பத்தை நிலைகுலைய செய்யும் எண்ணம் தனக்குள் கனவிலும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் தன்னை நோக்கி வீசப்படும் தனிநபர் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக நெஞ்சை உலுக்கும் தனது கடந்த கால சோக பக்கங்களையும் அவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். தனது மழலை பருவத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் அடுத்தடுத்து பெற்றோரை இழந்து நிர்கதியாய் நின்றதாகவும் உருக்கத்துடன் பகிர்ந்துள்ளார். எல்லாவற்றிற்கும் மேலாக 18 வயதில் நிகழ்ந்த தனது முதல் திருமண வாழ்க்கையில் நேரிட்ட கணவரின் கொடூர வன்முறையால் தான் வயிற்றில் வளர்ந்த 4 மாத சிசு கலைந்து போனது என்ற பேரதிர்ச்சி தகவலையும் உடைத்துள்ளார் கெனிஷா. வாழ்க்கையின் விளிம்பு நிலைக்கே சென்று ஒரு இரவுக்கு 500 ரூபாய் ஊதியத்திற்காக பாடி தன் சுய உழைப்பால் மட்டுமே உயர்ந்த தனக்கு இன்னொருவரின் வாழ்வை சிதைக்க வேண்டிய அவசியம் இல்லை என கெனிஷா சாடியுள்ளார். உண்மைகள் அனைத்தும் விரைவில் முழுமையாக வெளிவரும் என்றும் ஆதாரமற்ற அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்பூர்வமாக மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கெனிஷா எச்சரித்துள்ளார். ஒட்டுமொத்த திரைத்துறையையும் சமூக வலைதளங்களையும் உலுக்கிய ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து விவகாரத்தில் பாடகி கெனிஷாவின் இந்த உருக்கமான மற்றும் அதிரடியான விளக்கம் இணையத்தில் புதிய விவாதங்களை தற்போது கிளப்பியுள்ளது.